ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேர்தல் பணியை இன்றே தொடங்குங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தமிழகத்தில் கல்வியின் தரம் கவலை அளிப்பதாக உள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ரவி பரபரப்பு புகார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் தாய்மொழியில் மருத்துவம் பொறியியல் படிக்க முடியும். உதகை மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கார் பேச்சு. 4 வழி மேம்பால சாலை பணி காரணமாக சென்னை அண்ணா சாலையில் கொண்டுவரப்பட்ட போக்குவரத்து மாற்றம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவிற்காக கொண்டு செல்லப்பட்ட பட்டாசு வெடித்த சம்பவம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரிப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மோப்பநாய் உதவியுடன் மருத்துவமனை வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கனவில் கூட நினைக்காத அளவிற்கு தண்டனை கிடைக்க வேண்டும். நடிகர் ரஜினிகாந்த் ஆவேசம். காஷ்மீர் சம்பவம் காரணமாக இந்தியாவை விட்டு வெளியேற விதிக்கப்பட்ட கெடு. வாகா எல்லையில் குவியும் பாகிஸ்தானியர்கள். இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்க ஒப்புதல். இத்துடன் ஆதன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.